தேனி மாவட்டம் கம்பம் சுருளிப்பட்டியைச் சேர்ந்தவர் மணி கூலி வேலை செய்கிறார். இவரது மகன் ஹரிஷ் வயது 20 கல்லூரி படிப்பை பாதியில் கைவிட்டு வேலைக்கு செல்கிறார். புதனன்று காலை இவரது நண்பருடன் பைக்கில் சென்றுள்ளார். அப்போது பைக்கின் உள்ளே மறைந்திருந்த பாம்பு வெளியே வந்துள்ளது. ஹரிஷ் நண்பர் கை மீது ஏறியுள்ளது. பதறிப்போன அவர் தட்டிவிட்டார். அப்போது ஹரிஷ் மீது விழுந்த பாம்பு அவரது கையை கடித்துள்ளது. உடனே இருவரும் பைக்கில் கம்பம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர். அங்கே ஹரிஷ் அட்மிட் செய்யப்பட்டார். விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என டாக்டர்கள் கூறியுள்ளனர். ஆம்புலன்ஸில் செல்ல ரெடியான போது திடீரென ஹரிஷ் உடல்நிலை மோசமானது. டாக்டர்கள் அவசர சிகிச்சை அளிக்க முயன்றும் அவர் இறந்தார். இதுகுறித்து ராயப்பன்பட்டி போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஹரிஷ் உடல் பிரேத பரிசோதனைக்காக கம்பம் அரசு ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டுள்ளது.